அவள் தானே எங்கள் புன்னகை. ஒரு நாளைக்காவது பாத்ரூம்ல குளிக்கிறோம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கொஞ்சமாவது நீட்டா வச்சுக்க தெரியுதா? நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வர ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் உங்க கூட நான் இருக்கிற தைரியம் தானே. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷம் இல்ல, இன்னும் 4 மாசம் கழிச்சு உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அப்ப பாக்குறேன். இருந்தாலும் நாக்கு புடுங்குற மாதிரி நான் கேள்வி கேட்டதே எனக்கு மனசா இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நேத்து பேசுனது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தம்பியாகட்டும் அண்ணனாகட்டும் எல்லாருக்கும் லைஃப் நல்லா தான் இருக்கு. நமக்கு மட்டும்தான் ரொம்ப மோசமா இருக்கோ? ஒருவேளை மாதவன் சொன்ன மாதிரி லைட்டா ஆஃப் பண்ணிட்டு ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணா குழந்தை பிறக்குமா என்ன? இதையும் இவகிட்ட கேட்டு பார்க்க கூடாது. ஐயோ, எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுல ஒண்ணு கேட்க அவ ஒண்ணு பதில் சொல்ல, கடைசியில எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சுன்னா வம்பே வேணாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பாத்ரூம்குள்ள போனா வெளியவே வரல, அங்கேயே குடியிருந்துட்டால என்ன? ஸ்மூத்தா பேசினாலாம் கரெக்டா வராது. ஏதாவது ஒண்ணு பண்ணி வம்பிழுத்தா தான் சரியா வரும். வம்பிழுக்கிறதுக்கு எது கரெக்டா இருக்கும்? வாவ், இன்ட்ரெஸ்டிங். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி, லைஃப்ல எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது தான் அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி, பண்ணுவோம். கூப்பிடலாமா? ஒருவேளை நான் கூப்பிட்டு என்னதான் திட்டேனா? சி, என்ன லைஃப் இது? கட்டின பொண்டாட்டிட்ட கூட ஒரு உரிமையா பேசவே முடியலையே. இல்ல நான் தான் தத்தியா இருக்கனா? நானு ஏன் புருஷ மாதிரி இருக்கவே மாட்டேங்கிறேன்? என் தம்பிங்களும் அப்படி இருக்காங்க, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கேன்? காப்பாத்துங்களா? ஐயோ, என்னாச்சு? ஏய், என்னாச்சு? என்னாச்சு இவளுக்கு? இதோ வர இரு. ஏய், ஒரு சில்லக்காரி கச்சேரிக்கு வாயண்டி, முந்தான தோட்டக்காரி மொத்தமாக தாயண்டி, போக்கிரி மச்சாங்க புல்லரிக்க வெப்பேன்னு அங்கங்க தொட்டு தொட்டு மின்சாரத்தை பாய்ப்பேன். பொம்மாயி பொம்மாயி. என்ன அங்க கரப்பம் போச்சு. அது ஒண்ணு என்ன பண்ணது? கடிச்சா சாப்பிட்றோம். என்ன ஒண்ணு பண்ணாது. என்ன முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். ஏண்டி, நீ தானடி கத்துன? நீ கத்திட்டு எனக்கு அறிவு இருக்கான்னு என்கிட்ட வந்து கேக்குற? யோ, உனக்கு அறிவு இருந்தா அந்த கரப்பம் பூச்சி எங்க வந்திருக்காதயா? உனக்கு சுத்தமா அறிவு இல்லையா? உன்னைனா ஏதோ சொல்லிருவியா? என்ன மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கு? ஆமா, வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, எங்கேயுமே நிம்மதி இல்ல. ஒரு ரொமான்ஸ் கூட நிம்மதி இருக்கா? எது ரொமான்ஸ்ல நிம்மதி இல்ல? ஆமா, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணா ஒரு ரொமான்ஸ் கூட உருப்படியா வர மாட்டேங்குது. எப்படி பண்ணணும்னு தெரியல. என்ன பண்றது? ஆமா, இப்ப என்ன நினைச்சு கரப்பாம்பூச்சின்னு சத்தம் போட்ட? அது ஏய், என்ன? உங்களுக்கு தான் ரொமான்ஸ் பண்ண வரல, நானாவது பண்ணலாம்ல. யாரு சொன்னது எனக்கு ரொமான்ஸ் பண்ண வரலன்னு? அதெல்லாம் வரும். என்ன இப்ப கொஞ்சம் அடங்கி உடங்கி அது. ஆமா, ரொமான்ஸ் பண்ண தெரிஞ்ச இனி யாரும் உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காது. என்னது? ஒன்றும் இல்லை, வாழ்த்துக்கள்னு சொன்னேன். எதுக்கு வாழ்த்துக்கள்? ரொமான்ஸ் எல்லாம் பண்ண தெரியும் சொன்னீங்கல்ல, அதனால. தேங்க்யூ. என்ன எதுக்கு? இல்ல, என்ன யாரும் இப்பெல்லாம் பாராட்டினது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பாராட்டுறியா? அதான். ஓ, அப்படி. ஆமா. சரி, இப்ப உனக்கு என்ன வேணும்? அந்த கரப்பாம்பூச்சி எடுத்து என்ன பண்ணணும்? அந்த கரப்பாம்பூச்சி செத்து போச்சு. அப்படியா? அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ட? ஏன்? சும்மா தான் கூப்பிட்டேன், கூப்பிடக்கூடாதா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. சரி, இப்போ கரப்பாம்பூச்சிய என்ன பண்ணணும்? நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா? ம். நீங்க சிரிக்கும் போதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படியே இந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் சிரிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. என்ன? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கும்போது, அவங்க நம்மளை சந்தோஷமா வச்சுக்கும் போது முகத்துல சிரிப்புங்கிறது தன்னால வரும். இனிமே நான் ஹாப்பியா இருப்பேன்னு ஃபீல் பண்றேன். உங்களோட ஹாப்பினஸ்க்கு என்ன குறை வந்துட போகுது? என் விக்ரம், நான் அப்படி கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் என்னை விட உங்களை, அதாவது
உங்ககிட்ட கேரிங்கா அன்பை யாராவது பரிமாறி இருக்காங்களா? அது அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கா? விக்ரம், விக்ரம், நான் ஏதாவது தப்பா? நீ கேட்டதும் தப்பு இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்லணும் நினைச்சதும் தப்பு இல்லை. ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. விக்ரம், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியாத மாதிரி, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை சந்திச்சிருப்போம். அவங்க ஏதாவது ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க தான் நம்ம லைஃப்பில் இன்வால்வ் ஆவாங்க. இன்னும் சிலர் நம்ம லைஃப் கூடயே அவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. இன்னும் சிலர் நமக்கு சில பெயினையும் சில பியூட்டிஃபுல் மூமெண்ட்டையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்திச்சு தான் கடந்து வந்திருப்போம். அதைத்தான் நம்ம பாஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பாஸ்ட்டை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ ஃபீல் பண்ணுவ, என்னால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணத்தை நம்ம அடிக்கிட்டே இருப்போம். பாஸ்ட் என்றைக்குமே பாஸ்ட்டு தான். ஆனால் அதில் இருந்த மெமரிஸ் எல்லாம் ஸ்வீட் தானே. அந்த மெமரிஸை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா? அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வேறு எதில் கிடைக்கும்? ஆனால் பாஸ்ட்டை நினச்சி அந்த மெமரிஸை நினச்சி ப்ரெசண்டில் இருக்கவங்கள நம்ம காயப்படுத்தக்கூடாது. இது லைஃபோட ஃபார்முலா. நீங்கள் ஒன்றும் அப்படி பண்ணலை, ஆனால் இன்னமும் அதவே நினச்சிட்டு இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பாஸ்டில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம், ஆனால் ப்ரெசண்டில் இருக்கிற இது உண்மையானது. ஸோ எதை நினச்சோம் எப்போதும் கவலைப்படாதீங்க. உங்களோட அதாவது உங்களுக்கானது எப்போதுமே உங்களுக்கானது தான். அது எப்போதுமே மாறாது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். நான் ஆசைப்படுறதே உன்னதாண்டி. உன்னோட காதல் எனக்கு வேணும்டா. ஏன்னா முதல் காதல் தான் காயத்தில் போய் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது காதலாவது ஸ்பெஷலான கிஃப்டா, காட் கொடுத்த கிஃப்டா என்கிட்ட இருக்குமான்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் நம்மளோட லைஃப்பில் பண்ண தப்புனால தான் என்னாலும் உங்ககிட்ட என் காதலை சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக கிடைக்குமா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன சந்தோஷமாக நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு நான் கொடுப்பேன். நிஜமாவா? ஐ வில் ப்ராமிஸ் யூ. மனசு தடுமாறும், அது நினைச்சா நேரம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும். லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, லவ் பண்ற நேரத்தை பாரு, ஆளும் மூஞ்சியும். விடுங்க சேலைய, நானும் சாரியே கட்டி முடிக்கல, வந்து சாரி பிடிச்சி விட்டுட்டு இருக்கீங்க. நீ தானடி சொன்ன ரொமான்ஸ் வரல ஒன்றும் வரலன்னு, அதான் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆமா, இதுல உங்களுக்கு ரொமான்ஸ் நீங்க தானே கண்டுபிடிப்பீங்க ரொமான்ஸ் எல்லாம். ரொமான்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எதுல வேணாலும் ரொமான்ஸ் வரும். ஓகே, இப்ப சேலை விட போறீங்க இல்லையா? என்ன அட்ஜஸ்ட் பண்ணவே இல்ல. வெளிய போங்க முதல்ல. எது வெளியே போகணுமா? நான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். வேணாம், சொன்னா கேளுங்க. என்ன வேர்க்கே டைம் ஆயிடுச்சு. அம்மா 2-3 தடவை கால் பண்ணிட்டாங்க. மறு வீட்டுக்கு போறேன்னு சொன்னோம்ல. அதான் நான் சாரி கட்டி விடுறேன், டைம் ஆகுதுல்ல. டேய் பொறுக்கி, நீங்க வராம இருந்தாலே நான் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஓ அப்படி? ஓ அப்படி அப்படிங்களா? இல்ல என்ன வெளிய போ. என்ன புருஷன்கிட்ட வெளியே போன்னு இப்ப என்ன வேணுமா ஐயாவுக்கு? உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. அதான் கூடவே இருக்கிறதுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்னவா? அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்போதுமே இப்படியே உன் மூச்சு காத்து என் மேல பட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னடா டயலாக்லாம் பேசுற? உனக்கு அதெல்லாம் பேச தெரியுமா என்ன? நீ வேற மாதவ மனப்பாடம் பண்ணி விட்டா. சி, எப்ப பாரு ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே. சரி, உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்க யாராவது?
ஐயோ கேட்டாங்களா? ஹைலைட் சீன் என்ன தெரியுமா? உனக்கு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் லைட் நடந்தது. ஆனா என் அண்ணன் சம்மதமே இல்லாம தலையில மல்லிப்பூ வச்சுட்டு வந்தான். அவங்களுக்கும் நடந்திருக்கமே என்னமோ. சரியான காமெடியா போச்சு. சரி ஓகே, காலேஜுக்கு போய் எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? நான் அப்படியே வீட்டிலே இருக்கேன். இனிமேல் அது ஒர்க் பார்க்கணும். நீ வரப்போறவங்க எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ சீக்கிரமா அடுத்த போர்ஷன்ஸ் பார்க்கணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு தான் எங்க அம்மா வீட்டுக்கு போறல, மறு வீட்டு விருந்துல. அதான் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் நாளையிலேருந்து காலேஜ் சைட் கிளம்புறேன்னு சொல்கிறேன். நான் உன்னை கேட்கவா? நான் உன் மேல இருந்த கோவத்தில் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். திரும்ப அதே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கு. என்னால் வேலை பார்க்கவும் இருக்கவும் முடியாது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, உனக்கு நல்லாவே தெரியும். வேலை பார்த்து பழகினதுனால சும்மா இருக்க முடியாது. இப்போது என் அக்கா சரண் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, மேனேஜராக இருக்கா. அதனால் அவங்க வேலை பார்த்துட்ருக்கா. அனிதாக்காவும் ஆதிராக்கா வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் என்னால் அவங்கள மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க முடியாது. நான் வேலைக்கு போட்டுமா? ஓ, அதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்குற? உனக்கு பிடிச்சிருந்தா செய். உன்னை யார் இங்கே கட்டுப்படுத்த போறா? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு பிடிச்சதை நீ செய்யலாம். ஓகே. ஆமா, என்ன வேலைக்கு போவ? திரும்பவும் அந்த மேட்ரிமோனி ஆஃபீஸ்க்கே வா. இல்லை, வேற ஏதாவது ஐடி ஃபீல்ட். எம்ஃபில் படிச்சிருக்க, வேற ஏதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம்ல? இல்லை, நீ யார் தான் படித்த படிப்புக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எம்பில் படிச்சிருக்கேன், ஆனால் மேட்ரிமோனி ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். பியூட்டிஷியனுக்கும் படிச்சிருக்கேன். கடைசியில் பார்த்தியா? அதெல்லாம் இல்லை, வேற ஏதாவது. எனக்கு ஐடி போகணும்னு ஆசை. அதனால தான் போட்டுமா? நீ பர்மிஷன் கொடுத்தா நான் அதை பண்ணுறேன். இல்லை உனக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கேன். நான் என்ன மற்றவங்கள மாதிரி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இன்னும் என் கேரக்டர் நீ முழுசாக புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். என்ன போக போக புரிஞ்சுப்ப. நானே கிடையாது, என் அண்ணனுங்களாகட்டும், என் அம்மா அப்பா யாராக இருக்கட்டும், என்ன அவங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. புரியுதா? நீ அதை செய்யணும் இதை செய்யணும்னு என் அம்மாலாம் கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. என் அம்மாவை பற்றி என் அண்ணிங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நீயும் தெரிஞ்சுப்ப. ஏய், அத்தை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஒன்றும் எனக்கு சர்டிஃபிகேட் தர வேணாம். என்ன அப்படி இல்லை, வேலைக்கு போயிட்டா இவளுக்கு திமிரு அதிகமாகிடும் அப்படின்னு எதாவது நினச்சிப்பியானு. நான் வேலைக்கு போகிறது எனக்காக மட்டும் இல்லை, அதாவது என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் தங்கச்சி, தம்பி, அம்மா, அப்புறம் தாத்தா, பாட்டி இவங்க மட்டும் தானே இருப்பாங்க. நான் வேலை பார்த்து கொடுக்குற சம்பளத்தில் தான் அவங்க ஃபேமிலியே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் வசதியான குடும்பத்துக்கு வாழ வந்தாலும் என்றைக்குமே நம்ம அம்மா அப்பாவையும் நம்ம பார்த்துக்கணும்ல. அப்பா இருந்திருந்தாருன்னா கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அக்கா அவள் வாழ்க்கையை பார்க்கணும். தம்பியும் தங்கச்சி படிக்கிறாங்க. தம்பியும் தங்கச்சியும் நல்லா படித்து நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும். இது எல்லாத்துக்குமே கையில் பணம் வேணும். அதுக்கு அம்மாவுக்கு யார் தான் கரெக்டாக கொடுப்பாங்க? அம்மா வேலை பார்க்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கொஞ்சம் உதவியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஹே லூஸு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் தான் எல்லாம் அப்படின்னு புருஷன் வீட்டவே பார்க்காம பெற்றவங்களையும் பார்க்கணும்னு நினைக்கிற உன்னோட மனசு யாருக்கிட்டே வரும்? நான் அதில் என்ன சொல்ல போகிறேன்? இங்கே பாரு, உன்னை நான் மற்றவங்க மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணவே மாட்டேன். என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ தாராளமாக பண்ணு. புரியுதா? அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க அதை சொல்கிறாங்க, அது எதையுமே காதில் வாங்கக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு. சரியா? ஐ லவ் யூடா புருஷா. இப்படியே தோல்லே சாஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு தான் மறு வீட்டுக்கு போவோம். கிளம்பலாமா? உனக்கு எப்படி என் கூட இருக்கணும்னு தோணுச்சோ இப்போ அதே மாதிரி எனக்கு உன் கூடவே இருக்கணும். வாழ்க்கை முழுசு நீ என் கூட தான். என்ன வா போலாம். என்ன நீ கிளம்புற நிக்கிறீங்க? என்ன மச்சான், என்ன எதுக்கு இப்போ காலைல சுடுதண்ணி ஊற்றிட்டு இப்போவே கிளம்பணுங்கிறீங்க? வாசுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கும்னு நினச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். எல்லாம் போட்டதுபடி அப்படியே கிடக்குதுல, அதனால வாசு கூட்டிட்டு கிளம்பலான் தான். வாசு ஏதோ இங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கிறதா சொல்லி சொன்னீங்க. சென்னையில தான் வேலை பார்க்க போறதான்னு சொல்லி சொன்னீங்க.
ஆமா நேற்று நைட்டு கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தா அந்த ஒர்க்கு வந்து ஏதோ இன்டர்வியூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னா சரி நானும் உங்க கூட நாளைக்கே ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டான். வேலைன்னா உடனே எந்த வேலையும் கிடைச்சிடாது இல்ல, இல்லைன்னா நம்ம ட்ரஸ்ட் ஆஃபீஸ்லயே ஏதாவது வேலை கொடுக்கலாம். வேலை இல்லைன்னா நினைக்காதீங்க, சென்னைக்கு வந்துட்டு எப்படி வேலை பார்க்காம இருக்க முடியும்? அப்படி இல்லைண்ணா, அவள் பொண்ணு அதையும் தாண்டி கிராமத்திலே வளர்ந்துட்டா. இப்போது கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இனி அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும், எல்லாம் பண்ணணும். அவள் எங்கள் கூட இருந்தால் தான் சரியாக வரும். அதனால கூட்டிகிட்டு போகலான் தான். இது கண்டிப்பா வாசு ஒத்துக்கவே மாட்டா. எப்படி நீங்க முடிவு எடுக்கலாம்? அதெல்லாம் முடியாது. வாசு இங்க தான் இருக்கணும். நீங்க வேணா போறாண்டா போங்க. வாசு இங்க இருக்கட்டும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு இங்க இருக்க தான் பிடிச்சிருக்கு. அவ சொல்லிட்டா. அவ எப்படி சொல்லியிருப்பா? நீங்க ஏதாவது கம்பல் பண்ணனால கூட சொல்லியிருந்திருக்கலாம். நான் ஒன்றும் அவகிட்ட எதுவுமே சொல்லலை. அவளை தான் சரி நீங்கள் போறீங்களா இன்னைக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டா. அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் முடிவெடுத்தோம். வேணா அவள் ஈவினிங் வந்துருவா. அப்போ வேணா கேளுங்க, ஈவினிங் மேலே தான் கிளம்பலான் இருக்கோம். நீங்க இருங்க. எப்படி வாசு வருவேன்னு சொன்னா நான் கண்டிப்பா அவகிட்ட ஈவினிங் பேசுறேன். என்ன பேசுனதுக்கு அப்புறம் அப்புறம் முடிவு எடுத்துட்டு கிளம்பலாம். இப்போ வாங்க சாப்பிட. சரி. இந்த வீடு தானா? அதான் விசாரிச்சோம்ல, இந்த வீடு தான். வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே. டே குட்டிமா, வாங்க வாங்க. இதோ இப்பவே வரேன். இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே. பாத்தியா, அப்பா கரெக்டா வீட கண்டுபிடிச்சு வந்துட்டேன். என் கலைக்குட்டி. சாரிடா குட்டிமா, அப்பாக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல. இருந்தாலும் வீட கண்டுபிடிச்சு வந்துட்டேன் பாத்தீங்களா. அப்பாக்கு சின்னது வேலை இருந்தது, அதனாலதான் அப்பானால வர முடியல. இனிமே அப்பா டெய்லி கலைப்பாப்பா பார்க்க வந்துருவேன். குழந்தைனா குழந்தை மாதிரியே மாறிடுறது. வாங்கப்பா. என்ன பாட்டிமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேற்று ஃபுல்லாக ஒரே அடம். நேற்று முந்தா நேற்று அவங்க அம்மா யார் யாருன்னு கேட்டுகிட்டே தான் இருந்தா. ஆனால் அப்பான்னு சொன்னதை நான் சொல்லலை, ஏன்னா அவள் வருத்தப்படுவா. இப்போ அவங்க அம்மா இருக்காங்களா? இல்லைப்பா, அன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் வேலை கேட்டு போனான்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த ஆஃபீஸில் அந்த எம்டி இல்லையாம்மா. இன்னைக்கு அந்த எம்டி ஆஃபீஸ்க்கு வரதா சொல்லி சொன்னான். என்னால் இன்னைக்கு எப்படியா நான் வேலை வாங்கிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கா. அப்படியா? கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். என்ன சரி. சரி, பாப்பாவை பார்த்து 2-3 நாள் ஆயிடுச்சுல. வீடை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தது, கண்டுபிடிச்சு வந்துட்டு. போவ போலாமே. வயிறும் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அவங்க இப்போ நீங்க என்ன அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல, அப்போ என்ன அப்பான்னு கூப்பிட்டா அவங்க எனக்கு ஒய்ஃப்னா அவங்க அம்மா தானே? அழகா இருக்கனா? பாட்டிமா, கலை பாப்பா இங்க எப்படி அடம் பிடிச்சாலோ அதே மாதிரி இந்த பெரிய பாப்பா என்கிட்ட அடம் பிடிச்சாரு. எப்படியாவது இன்னைக்கு கலையரசியை பார்த்துடணும்னு நாங்கள் வீடை கண்டுபிடிச்சு வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக இவர் ஹாப்பியாக இருப்பார், அவர் ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன். நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் எங்கள் குடும்பமே ஹாப்பியாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கலை மூலமாக எங்கள் குடும்பமே ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. உங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப நல்ல மனசு. இதே மாதிரி 2 பேரும் நல்லா இருக்கணும். என்ன? ஐயோ, மறந்துட்டனே. சரி, இப்போ அப்பா கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தரவா? போலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாட்டிமா கூட பேசிட்டு நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வரேன். சரி, பார்த்து பத்திரம். சரிம்மா, போலாமா? உன் பேர் என்னம்மா? என் பேர் சந்தியா, அவர் பேர் சரண்குமார். ஜோடி பொறுத்தோம் 2 பேத்துக்கும் அவ்வளோ அம்சமாக இருக்கு. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதம் ஆச்சு பாட்டி. கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. ஏம்மா, உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஏம்மா, நான் ஏதாவது தப்பா? இல்லை பாட்டிமா, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் கேட்டுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
எப்படியும் கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும்ல, அதுதானே ரியாலிட்டி. சீக்கிரமாகவே கிடைக்குன்ற நம்பிக்கையில தாம்மா காத்துட்ருக்கோம். ஏன்னா கடவுள் தானே அதெல்லாம் கொடுக்கணும். யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு கடவுள் நினச்சிருப்பார்ல, அந்த மாதிரி எனக்கு அவர் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுக்கட்டும். அது வரைக்கும் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன். பரவாயில்லம்மா, இந்த காலத்து பிள்ளைங்க குழந்தை பெற்றுக்கிட்டு அழகு போயிடும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் நீ இப்படி இருக்க நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. கலையரசி உங்ககிட்ட வந்துட்டால, அவளோட முகலட்சணத்துக்கு அவள் உங்ககிட்ட வந்ததுனாலையும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கவலைப்படாத என்ன. உனக்கு மட்டும் இல்லைம்மா, உன்னை மாதிரி குழந்தை இல்லாமல் தாய்மைக்காக ஏங்கிட்டு இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும், இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் சீக்கிரமாகவே அந்த முருகன் குழந்தைய கொடுப்பாருன்னு நான் ஆண்டவன்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். உங்களோட பிளஸிங்ஸே போதும் பாட்டி, இதை விட வேற என்ன வேணும்? சரிம்மா. என்ன உங்க டாடி சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாரா? இல்ல இல்ல, எனக்குலாம் ஒண்ணு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. உங்ககிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்டா உங்க டாடி அப்புறம் மம்மி தான் திட்டுவாரு. ஆமா, உங்களுக்கு தான் குட் டாடி, ஆனா மம்மிக்கு பேட் டாடி. ஏய் சரி குட்டிமா, அப்ப ஆபீஸ் போறேன், நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவேன். இல்லடா குட்டிமா, இனிமே நீயே என்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு என்னை வெறுத்தாலும் இனி அப்பானால உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என் செல்லும். சரி, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. இது தங்கம் அடம்பிடிக்கிறதா என்னை மாதிரியே. சரிங்க பாட்டிமா, போயிட்டு வரோம். கலையரசி பாத்துக்கோங்க. சரிப்பா. சரி கலைக்குட்டி, பாட்டிட்டு போறீங்களா? போயிட்டு வரோம். ஏய் சொல்லிட்டு வா. போயிட்டு வரோம் பாட்டி. கலைமா போயிட்டு வரோம். உங்ககிட்ட தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். எவ்வளோ டைம் சொன்னாலும் உன் காதே வாங்க மாட்டியா? எங்க போனாலும் என்னை ஃபாலோ பண்றது, ஏதாவது ஒன்று சொல்றது, கிளாஸ்ல கூட நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஒழுங்கா படிக்கணும்னு நினைச்சு எங்கேயாவது போய் உட்காந்து கூட அங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதோ? இங்க பாரு, உனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நான் கமிட்டட்னு. என்ன திரும்ப திரும்ப ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. நான் தான் மாதரை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. உனக்கு மட்டும் இல்ல, ஹோல் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். அப்புறம் என்ன? திரும்ப திரும்ப லவ் பண்ற பின்னாடி வந்துட்டு இருக்க. அடுத்த ஆசைப்பட்ட பொருள் மேலேயே தான் உங்களுக்கு ஆசை வருமா? இங்க பாரு, அவன் உன்னை லவ் பண்றான், இவன் உன்னை லவ் பண்றான், நீ அவனை லவ் பண்றதா எது தெரியாது. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணணும். இல்லையா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓங்கி அப்பனன் வை, பொல்லலாம் கலன்றோம். என்ன? இங்க பாரு, இன்ன வரைக்கும் நீ இப்படி டார்ச்சர் பண்றது மாதவனுக்கு தெரியாது. என்ன அவனுக்கு தெரிஞ்சது உன்னை சும்மாவே விட மாட்டான். அதையும் தாண்டி என் மாமா தான் காலேஜோட ப்ரொஃபசர், காலேஜோட கரஸ்பாண்டனும் என் மாமா தான். புரியுதா? என் அக்காங்க 2 பேத்தையும் அங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நானும் அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போக போறேன். தேவையில்லாம மனசுல ஆசை வளர்க்கறத முதல்ல நிறுத்திக்கோ. இதுக்கு மேல என்ன லாங்குவேஜ்ல உங்ககிட்ட சொல்லி உனக்கு புரிய வைக்கணுங்கிறது எனக்கு தெரியல. அப்ப நீ என்ன லவ் பண்ண மாட்ட? அப்படித்தானே? உனக்கு அந்த மாதம் தான் முக்கியம். ஏண்டி அவளா ஒரு ஆளடி, அவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்க? அவளா ஒரு ஆளான்னு கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ தகுதியானவன் கிடையாது. என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுல அவன் அழகு இது அதை பத்தி தான் நீ ஒன்னும் பேச தேவையில்ல. என்ன உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனே அதுக்காக நீ எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் இறங்குவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணுன, நீ அப்புறம் என்ன வேற மாதிரி பாப்பா. இப்பவே சொல்லிட்டேன், நீயே ஒரு பொம்பளை பொறுக்கி. உனக்கு நான் வேணுமா? ஏய் நிறுத்தி, என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஆமா, பொம்பளை பொறுக்கினே வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஊருக்கெல்லாம் பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் உன்ன உண்மையா தாண்டி லவ் பண்ண. இப்போ வரைக்கும் உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் காதல நீ உதாசீனப்பட தெரியல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ அனுபவிப்ப. என்ன இங்க பாரு, நீ யார வேணா லவ் பண்ணி என்னமோ பண்ணிட்டு போ. என்ன ஆனா உன் கழுத்துல நான் தான் தடி கட்டுவேன். பாக்குறியா? ஓ, நீ அந்த அளவுக்கு யோசிக்கிறியா? சரி ஓகே, உன்னால முடிஞ்சத பாரு. டே முண்டம், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கல்யாணங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு பண்ணிக்கிறது கிடையாது. என்ன மனசுல யாரை நம்ம உண்மையா நேசிக்கிறோமோ அவங்களுக்காக கழுத்து நீட்டுறதுதான் உண்மையான காதலும் உண்மையான கல்யாணமும். இத புரிஞ்சிக்காத சில திருநாய்கள் தான் லவ்னு பேரை சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுறாங்க. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. என்ன என் மனசுல கடைசி வரைக்கும் என் மாதவன் மட்டும்தான். அவன் கூட சண்டை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, முறையா எனக்கு காதல்னு ஒண்ணு வந்தது அவன் மேலதான். என்ன நாங்க இன்னைக்கு நேரத்துல லவ் பண்ணல, புரியுதா? ஸ்கூல் டேஸ்ல இருந்து 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இடப்பட்ட காலத்துல தான் பிரிஞ்சிருந்தோம், ஆனாலும் காலேஜ்ல ஒண்ணு சேர்ந்துட்டோம். எங்களோட லவ் ஸ்ட்ராங்கா இருக்குடா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, புரியுதா? அப்போ ஒரு முடிவோட தான் இருக்க இல்லையா? ஒரு முடிவோட இல்ல, இதுதான் என் முடிவுங்கறேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன கண்டிப்பா
டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதே தாண்டி காலேஜ் கரஸ்பாண்டன்ட் போய் சொல்லி உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவேன். பாக்குறியான்னு கேக்குறேன். ஒழுங்கா காலேஜுக்கு வந்துமா படிச்சமா டிகிரி வாங்கிட்டு போனமான்னு புரியுதா? பொம்பளை பொறிக்கு மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க பூரா ராகிங் பண்ணிட்டு இந்த பொழப்புக்கு எதுக்கு நீ காலேஜுக்கு வர? வந்தமா படிச்சமா அதோட போக மாட்டீங்க. நீங்க சரி உன் கூட சேர்ந்து சுத்துற தருது இல்லைங்க சரி, நீங்க உருப்படவே மாட்டீங்களா? அதெல்லாம் நீ சொல்லாத, நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் ஏன் விருப்பம்? என்ன வேணாலும் நீ சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லு. இந்த ஜென்மத்துல நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. பார்க்கலாம் எப்படி என்ன மீறி ஓமாத உன் கழுத்துல தாலி கட்டுறாரு. சரி வச்சுக்கோ, நினைச்சிட்டே தெரி, எந்த கவலையும் இல்ல. என்ன நீ நினைச்சு கடைசியில காதல் பட பரத்து மருது ஆவ. உன்ன மாதிரி ஆம்பளை பசங்க எல்லாத்தையும் பொண்ணுங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. என்ன எனக்கு நான் அழகா இருக்கேன்னு ஏன் முன்னாடி என்கிட்ட வந்து அப்படி வலிஞ்சு நிப்பீங்க. நாளைக்கு வேற ஒருத்தி அழகா தெரிஞ்சா இவளை கழட்டி விட்டு அவகிட்ட போவீங்க. இதே மாதிரி தான் ஆம்பளை பசங்க புத்தி. 100ல எல்லா ஆம்பளை பசங்களும் இங்க ஒண்ணு உண்மையா ஒண்ணு இருந்துறது கிடையாது. புரியுதா? 100ல ஒரு 50% ஆம்பளை பசங்க தான் உண்மையா இருக்கிறாங்க. மீதி 50%ம் என்ன சொல்றதுனே தெரியல. முதல்ல பொண்ணுங்களை மதிக்க கத்துக்கிட்டு வா. புரியுதா? நீ என்னென்ன வேலை பார்த்திருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதா? லேடிஸ் பாத்ரூம்ல கேமரா வச்சு செக் பண்றது, இன்னும் என்னென்னலாம் வேலை பார்க்கற நீ? எதுவும் எனக்கு தெரியாமல இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான உன்னை நான் லவ் பண்ண நீ நினைக்கிறியா? கடைசி வரைக்கும் என் மாதவன் மட்டும்தான். அவன் உனக்கெல்லாம் விட அவன் எவ்வளவு மேல் தெரியுமா? என்னடி டூர் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு நீ இவ்ளோ பேசுற, இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்கும், விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு உனக்கு பேச்சு வராது. என்ன விளைவானாலும் இருந்துட்டு போட்டோம், எதை பத்தி வேணாலும் பேசு. ஐ டோன்ட் கேர். ஓகேவா? இன்னொரு தடவை என்ன ஃபாலோ பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண, நீ அப்புறம் என்ன வேற மாதிரி பாப்ப. சத்தியமா டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். காலேஜ் கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டு உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவேன். நீ இந்த காலேஜ்லயே படிக்க தேவையில்ல. என்ன இதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளவோ காலேஜ் இருக்கு. உருப்படாததுக்கு சில காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல போய் படி. இது எவ்வளவு நல்ல காலேஜ் தெரியுமா? இந்த காலேஜ்ல வந்து எல்லாரும் உயிரை வாங்கிட்டு இருக்க. மறுபடியும் சொல்றேன், என்ன இன்னொரு வாட்டி என் லைனை கிராஸ் பண்ண அப்புறம் நீ இதுக்கு பின்னாடி வேற மாதிரி என்ன பாப்ப. ஓகே, மைண்ட் இட். என்ன சார், எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு? அவ்வளவுதான், எல்லாம் ஜாலியா போயிட்டு முடிச்சாச்சு. உங்களை தான் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணோம், நீங்க தான் வரல. இல்ல சார், வரக்கூடாதுன்னா இல்ல, வரணுன்ற ஐடியா தான் இருந்தது. ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்ததா, அதனால அம்மா பார்க்க வேண்டி இருந்துச்சு. சரி, என்னைக்கா இருந்தாலும் சாரை மீட் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம் தான். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இன்டர்வியூக்கு சொல்லியிருந்தோம்ல, என்னாச்சு? சார், அதை பத்தி பேச வந்தோம் ஞாபகம் வருது. சார், அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல. ஆமா, அன்னைக்கு நான் ஒரு காரணத்தை சொல்லி அனுப்ப சொன்னேனே, என்னாச்சு? சார், அவங்க கிட்ட உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்க வந்துருவீங்கன்னு சொன்னதுனால காலையில 10 o'clockல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார், உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசி ஆகணும்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, எத்தனை இன்டர்வியூ இன்னைக்கு? ஏற்கனவே 4 பேர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கு வேலையை நீங்க வேணான்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணிருக்கோம் சார். அதுல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கிறது இவங்க தான். அப்படியா? சரி, ஓகே. அவங்களும் இன்னொரு கிளைண்ட்டையும் என்கிட்ட அனுப்புங்க, மீதி 2 கிளைண்ட்டையும் மேனேஜர்கிட்ட அனுப்புங்க. ஓகேவா? ஓகே சார். சார், அப்புறம் உங்களுக்கும் மேடம்க்கு ஏதாவது சண்டையா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்? இல்லை சார், சில ஃபைல்ஸ் எல்லாம் மேடம் கேபினுக்கு எடுத்துட்டு போனேன். அப்போ மேடம் அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு கண்ட தூசி விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. அதான். அழுதுட்டு இருந்தாங்களா? ஆமா சார், எனக்கு பார்க்க அழுதுட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேன் என்னன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். என்னன்னு தெரியல, ஒருவேளை சண்டையா இருந்தா போய் சமாதானப்படுத்துங்க. ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நான் சொன்ன அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? இப்பவே இன்டர்வியூ எடுத்துடலாம், ஒரு 1/2 hour. ஓகேவா? ஓகே சார். அழுதுட்டு இருந்தாளா? அவ எதுக்கு அழுகணும்? நான் 2 பேரும் சண்டைலாம் போடவே இல்லையே. என்னவா இருக்கும்? சரி, போய் பார்க்கலாம். இனிமே உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட எந்த அப்பா என்னால இருக்க முடியாது. நான் ஏன் அழுகிறேன்? யாருடைய குழந்தையவே இந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிற உனக்கு என்னால ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியல. நான் அதுக்கு தகுதியானவளே இல்லையாடா? சந்தியா, என்ன எப்ப வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், அழுதுட்டு இருந்தியா? இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னாச்சு? இல்ல, நான் ஏன் அழுகணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, அழுகலையும்? இல்லடா, நான் ஒண்ணும் இல்ல. ஏய் சரி, அதை விட இப்ப அதை பத்தி இதுக்கு பேசிட்டு இருக்க. நம்ம இன்டர்வியூ பத்தி பேசணும்ல,
இன்டர்வியூ எடுக்கலையா? அதை போய் பாரு போ. எவ்வளோ வேலை இருக்கு. ஊட்டியில் எடுத்த டெண்டருக்கு வர ப்ராஜெக்ட் பண்ணணும். போ அந்த வேலையை பாரு. அது எப்படி போய் கூட அப்படி நம்புற மாதிரியே சொல்ற? ட்ரைனிங்கு ம் ஏ இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் அப்புறம் என்ன வேலை இருக்கு, போய் பார்க்கலாம். திரும்ப திரும்ப உன் உதடு போய் தாண்டி சொல்லுது. எதுக்கு தேவையில்லாம ம் அழுதியா? இல்லை. அழுதியான்னு கேட்டேன். அழுதியான்னு கேட்டேன். தார தரைய தண்ணி ஒழுகுது. சரண், நான் உன்னை கேட்டேன், எனக்கு பதில் சொல்லுவியா? ம் நான் உனக்கு தகுதியானவளா? எல்லா விதத்துலையும் எல்லா விஷயத்துலையும் உனக்கு புரியும். தகுதியானவதான். நான் எல்லா விஷயத்துலையும் கேட்க. நானும் எல்லா விஷயத்துக்கும் தான் சொல்றேன். அது இதுன்னு பிரிச்செல்லாம் பேச தெரியாது. முக்கியமா நீ எந்த விஷயத்தை பத்தி இப்ப கேட்டு அழுது நிக்கிறியோ அந்த விஷயத்துல நீ ரொம்பவே எனக்கு தகுதியானவதான். உன் கூட வாழ்ந்த எனக்கு தெரியாதா? நான் ஃபீல் பண்ணுவேன், போய் சொல்லாத, உண்மையை சொல்லுடா. நான் உனக்கு தகுதியானவளா? இங்க பாரு, நீ ஃபீல் பண்ணுவேன்னு நான் போய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன நீ எதை பத்தி என்கிட்ட கேட்குறியோ அந்த விஷயத்துல நீ எனக்கு ரொம்பவே தகுதியானவ, ரொம்பவே கரெக்டானவ. ம் ஏன் நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையில உனக்கு அது தெரியலையா? இந்த உலகத்துல யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. நானும் அப்படிதான். என்ன முதல்ல குழந்தை வேணான்னு சொன்னேன், இப்போ குழந்தை வேணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது கிடைக்காதுன்னு தெரியல. நீ குழந்தைக்காக ஏங்குற, ஆனா நான் அதுக்கு தகுதியே இல்லாத விடா. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஊங்கி அரைஞ்சிருவேன். பெண்ணை கல்யாணம் ஆகி 10 வருஷமா ஆச்சு, இல்ல தெரியாம தான் கேட்கறேன். 6 மாசம் தானே ஆச்சு. நான் உடஞ்சு அழுகும் போது நீ எனக்கு தைரியம் சொல்லுவ, ஆனா நீ உடஞ்சு அழுகும் போது நான் உன்னை மொத்தமா எடுத்து தூக்கி எறிஞ்சிடணும், அப்படித்தானே? இல்லடா, என்னோட வலி என்னன்னு உனக்கு புரியலடா. உன் வலி என்னன்னு எனக்கு புரியலன்னு நீ சொல்ல வேணாம். என்ன உன் கூட வாழ்ந்த எனக்கு தெரியும். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். யாருடைய குழந்தையே என்ன அப்பான்னு கூப்பிடுது, உன்னால என்ன அப்பா ஆக்க முடியலன்னு உனக்கு வருத்தம், கரெக்டா? ஏண்டி அதுக்காக நம்ம 2 பேர் முயற்சி எடுக்காம இருந்தா நீ ஃபீல் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல. ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம். இங்க பாரு, எதுவுமே பொறுமையே கிடைக்கும் போதுதான் அது ஃபுல்ஃபில்லே ஆகும். அதை சொல்லி கொடுத்தவளே நீதான், புரிஞ்சுக்கோ. கிடைக்குமா? கிடைக்கும். தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. சீக்கிரமாவே எல்லாம் மாறும்டி. யாருக்குமே அவங்க வாழ்க்கையில எல்லாமே அப்படியே இருக்கிறது கிடையாது. என்ன ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா மாத்தி அமைச்சு கொடுக்கும், கண்டிப்பா மாறும். புரியுதா? அதை நோக்கி மட்டும் நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த குழந்தை கூட நான் பேசணுமா பேசக்கூடாதா? சிச்சி, நான் உன்னை எதுவும் சொல்லல. அது உன்னோட ஹாப்பினஸ். உன் ஹாப்பினஸ்ல நான் விளையாட மாட்டேன். ஆனா உன் குழந்தைய என் வயிற்றுல சுமக்கணும், அந்த வாரம் தான் எனக்கு வேணும். சீக்கிரமாவே அது நடக்கும். நான் நடக்க வைப்பேன், புரியுதா? என்னை யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, நீ மட்டும் எனக்கு உறுதுணையா எப்போதும் இருந்தாலே போதும். அதை தாண்டி உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேன். இருப்பியா? உனக்கு நான் இருக்கேன், புரியுதா? அப்படிலாம் உன்னை பேச விட்டுட்டு நான் வெடிக்க பார்ப்பேன்னு நினைக்கிறியா? ஒரு போதும் இல்லை, புரியுதா? இங்க பாரு, உன் வயிற்று மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், புரியுதா? சீக்கிரமாவே நம்மளோட உயிர் இந்த வயிற்றுக்குள்ள உருவாகும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. என்ன சீக்கிரமா நமக்கு கிடைக்குமா? இதுக்காக எதனாச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா? நீ ஃபீல் பண்றது இல்லாம என்னையும் ஏண்டி வருத்துற? நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியாதா? இத்தனை டைம் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ குழந்தை மாதிரி அழுகுற. குழந்தைக்காக தானே அழுகுற. அழாதம்மா, சீக்கிரமா கிடைக்கும். நான் இருக்கேன், புரியுதா? ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே.
தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. மெதுவா உன்னை நான் அழைக்க. உயிரும் ஒன்றாய் இணைக்க. தாயாக மாறிடுவேன் உனக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. முதல்ல சாரி. எதுக்குன்னா வீடியோ வந்துட்டு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் எல்லாருக்குமே கவர் பண்ணி எடுக்கணும்னு நினச்சி ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தேன். ஆனால் பண்ண முடியல. எனக்கே தெரியும் நான் முன்ன மாதிரி வீடியோ போடுறது இல்ல. அது நான் உங்ககிட்ட ஏற்கனவே இன்ஃபார்மும் பண்ணிட்டேன் எதனால போட முடியலன்னு. முன்னே சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு 6 மணி நேரம் தேவைப்படுன்னு. எடிட்டிங்கோட சேர்த்து மொத்தமாக வந்து அப்லோட் பண்ணுற வரைக்குமே 1 to 7 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அந்த 7 ஹவர்ஸும் வந்து ஒரே பிளேஸில் உட்காந்து எதையுமே பண்ண முடியாது. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஏதாவது வேலை வரும், அந்த வேலையும் பார்க்கணும். சப்போஸ் வீடியோ பண்ண முடியாமல் கூட போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. அதாவது என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் கார்ட்டூன்ஸ்ல வீடியோ போடுறாங்க. எல்லாருமே வீடியோ மட்டுமே அவங்களோட லைஃப்னு நினைச்சு யாருமே இல்லை. அவங்களுக்கு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஒரு பர்சனல் லைஃப்னு எனக்கும் ஒன்று இருக்கு. ஓகேவா? நான் ஒன்றும் மிஷின் கிடையாது. நான் சொல்றேன், யாரும் கோவப்படாதீங்க. நான் வந்து என்னோட இதை வந்து நான் சொல்றேன். எனக்கு கோவம் வந்ததுனால நான் பேசுறேன். நான் பேசுறது தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? இனிமே இவ மட்டும்தான் வீடியோ போடுறா, வேற யாருமே போடுறதே இல்ல, அவங்க வேலையை பத்தி நல்லா போடதான் செய்யறாங்க அப்படின்னு வந்துட்டு நீங்க நினைச்சுக்கிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என் சைட்ல இருந்து என்னோட இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ அதனால நான் சொல்லிடுறேன். அதாவது வீடியோ மட்டுமே வேலையா இருக்காது, இதையும் தாண்டி பர்சனல்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். வீடியோ இன்னைக்கு எடுத்தா நாளைக்கு போடலாம், அதே மாதிரி தான். ஓகேவா? வீடியோ உட்காந்து எடுத்தா போடலாம். ஆனால் பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் கமிட்மெண்ட்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். ஸோ வந்து அதை வேணாலும் ஒதுக்க முடியாது, அதை தான் பார்க்கணும். இப்போ கொஞ்ச நாளா வந்து என்னால வீடியோஸ் கண்டினியூஸா போடவே முடியல. அதுதான் உண்மை. மதுரை ஸ்லாங்ல நான் வீடியோவே போடுறது இல்லை. டெய்லி கமெண்ட் வருதா இருக்கு, வீடியோ வருமா எனக்கு போஸ்ட் கூட போட பிடிக்கல. நான் தான் அந்த சேனல்ல வீடியோ போட, எப்படி சொல்றது, முடிஞ்சா போடுவேன், இல்லையா போட மாட்டேன். என்னால 2 சேனலுக்கு நிஜமே கண்டினியூஸா வீடியோவே எடுக்க முடியலங்க. இதாங்க நான் சொல்றது. அதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, ஒரு வாரம் சரியா வீடியோ போடுறது இல்ல, நாங்க வெயிட் பண்ண, நாங்க எதிர்பார்க்கவே மாட்டோம், வீடியோ நாங்க இனிமே வந்துட்டு இது பண்ண மாட்டோம், அப்படி இப்படின்னு வந்து எதுக்கு அப்படி கமெண்ட் பண்றீங்க? நான் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ஷனே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் இன்னைக்கு கடுப்பை தான் கிளப்புறீங்க. ஏன்னே தெரியல. நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சிருந்தேன், அதனாலதான் நான் பேசுறேன். சொல்றேன், என்னால முடிஞ்சாதான் வீடியோ பண்ண முடியும். ஒன்னும் இல்லை, நேற்று நான் வீடியோ தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 நிமிஷம் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மேல என்னால முடியல. நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து நான் வீடியோ எடுத்தேன்னா சத்தியமா வீடியோ அவுட்புட் ரொம்ப கேவலமா வரும். எனக்கே தெரியும். நான் எடுத்த வீடியோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டடா இருந்தா மட்டும்தான் நான் வீடியோ கரெக்டா வந்து என்னால ப்ராப்பரா பண்ண முடியும். நான் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன்னா டைம் எச்சா தானே வச்சு போடுறேன், இல்ல நான் வந்து கம்மியா போடுறேன். நீங்களே சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை வீடியோ வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் போடுறது உங்களுக்கு இரிட்டேட்டா இருந்தா கூட சொல்லுங்க. நான் போஸ்ட் கூட போடல, நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன், அவ்வளவுதான். சரி, நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வராதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த போஸ்ட்டை போடுறேன். இனிமே அது கூட போட வேணாம்னு நினைக்கிறேன். பேசாம கமெண்ட் பாக்ஸவே ஆஃப் பண்ணி வச்சிடலாமான்னு தோணிட்டு இருக்கு எனக்கு. ஜஸ்ட் என் மனசுல பட்டதை ஓப்பனா பேசணும்னு நினைச்சு நான் பேசிட்டேன், அவ்வளவுதான். என்ன நீங்க கமெண்ட்ல திட்டினாலும் சரி, நான் எந்த ஒரு கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாம் இருக்கு. ஒரு சில டைம் வந்துட்டு கோவம் வருது, நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் வந்து ஒரு இது. நான் வந்து என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் வீடியோ எவ்வளவு இருந்தாலும் எடுத்து போடுவேன். சரி, இதான் 1 மணி நேரத்துல வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அதெல்லாம் யாருக்குமே தெரியலையாங்க. எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். நான் கோவப்படல. எனக்கு வந்து எனக்கும் சில கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதையும் நான் பார்க்கணும்ல. அதுக்கு தான் வந்து நான் சொல்றேன். மத்தவங்கள மாதிரி இல்லைங்க, நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து எதுக்கு அப்படி கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. தயவு செய்து நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு நான் போஸ்ட் போடுறது பிடிக்கலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்க. இனிமே போஸ்ட் நான் போடவே இல்லை. முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுறேன், இல்லையா நான் போஸ்ட் கூட பேசாம இருந்துக்கிறேன். சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கோவமா பேசிட்டே நினைக்காதீங்க. என் மனசுல உள்ள ஆதங்கத்தை சொல்லிட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இனி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.